கண்டு சாரும் எடுத்தான், இஞ்சி பிழிந்து சாரம் எடுத்தான், மஞ்சள் கொண்டு மருந்தும் எடுத்தான், பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான். ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்கை. பரம்பொருளே இறைவா, எங்கள் தமிழ்நாட்டின் பழம்பெரும் விழாவான இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க ஒன்று கூடியிருக்கின்றோம். செந்நெல் அரிசியிட்டான், செங்கரும்பு சாரமிட்டான், மங்கள பொருட்கள் வைத்து எல்லா இடங்களிலும் உம்மை வழிபட்டான் என்ற வரலாற்றோடு இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க ஒன்று கூடியிருக்கின்ற எங்கள் எல்லோரையும் எங்களுடைய நன்றியையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு இந்த பொங்கல் பொங்கி வழிவதைப் போல எங்களுடைய மனங்களும் எங்களுடைய வாழ்வும் பொங்கி வளர எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். Okay, from there you can take the fire. சார்
இந்த இடத்துல ஒரு மைக் செட் வச்சுன்னா நல்லா இருக்குது. மைக் செட். This is okay? Now what we are saying? மைக் செட். Mic set? Mic. அதுதான் சொல்றேன். இந்த பாட்டு போடுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது நாங்கள் இருப்பது லோயலா பாடசாலையில். இங்கு பொங்கல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் எவ்வாறு தங்களுடைய ஈடுபாடுகளை காண்பிக்கிறார் என்பதை இப்பொழுது போய் பார்க்கலாம். வணக்கம் ஆசிரியரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் மேம். போகி பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். எங்க பள்ளியில சிறப்பா நடந்துட்டு இருக்கு. பொங்கலுக்கு என்னென்னலாம் போடுவீங்க? முதல்ல அடுப்பை பற்ற வச்சிருக்கணும் மேம். மேம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் போட்டு கிண்ட வேண்டியது. வெல்லம் போட்டு சுவையான பொங்கல் உங்களுக்கு தரோம் மேம். ரொம்ப நன்றி ஆசிரியர். வணக்கம் ஆசிரியரே. எவ்வாறு நீங்கள் பொங்கல் செய்கிறீர்கள் என்பதை ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எப்படி பொங்கல் செய்யணும்? சந்தோஷமா இருக்கு மேம். நான் ஆஸ் எ கிறிஸ்டியனாக இருந்தால் கூட இந்த பொங்கல் வைக்கிறது ஒரு நல்ல கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்குது மேம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் ட்ரெடிஷ்னல்ன்றதுனால நானும் இதில் பங்கேற்றுருந்தேன் மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கண்ணு தான் மேம் ரொம்ப எரியுது. பொங்கல் சுவையா வரத்துக்கு என்னென்ன எல்லாம் போடலாம் மேம்? மேம் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய அன்பு, கூட சேர்ந்து வெல்லம், இதெல்லாம் சரியளவாக கரெக்டாக இருந்துச்சுன்னா பொங்கல் நல்லா இருக்கும். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம். எந்த வகுப்புல இருந்து பொங்கல் வைக்கிறீங்க? என்ன மாதிரி பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 7th standard ஃபார் ஆல் செக்ஷன்ஸ். பொங்கல் வந்து தமிழர் திருநாளுக்காக பொங்கல் வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்காக. இன்னைக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இது வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுவோம். ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். இப்போது நாங்கள் 5ஆம் வகுப்பு ஆசிரியரை சந்திக்கலாம். அவர் எவ்வாறு பொங்கல் வைக்க போகிறார் என்பதை இனிமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது ரியலா? ரெக்கார்டிங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப மிக சிறப்பாக நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். இதுக்கு முக்கிய காரணம் எங்கள் முதல்வர் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் அவர்களும், அவர்களுடன் சேர்ந்து அனைத்து ஆசிரியர்களும் இந்த நல்ல திருநாளில் நல்லது மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல். வணக்கம் ஆசிரியரே. எவ்வாறு பொங்கல் வைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? விஷ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். இந்த பொங்கல் வந்து மிக சிறப்பாக இருக்குது. எங்கள் பள்ளியிலுடைய டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்பொழுது நாங்கள் 1ஆம் வகுப்பு ஆசிரியர்களை சந்திக்கலாம். அவர்கள் எவ்வாறு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஆசிரியர்களை சந்திக்கலாம். வணக்கம் ஆசிரியரே. எவ்வாறு பொங்கல் செய்கிறீர்கள் என்பதை எனக்கு வெரி ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஹாப்பி பொங்கல் டு ஆல். நன்றி ஆசிரியரே. இப்பொழுது எங்களுடைய மழலையர் பள்ளி ஆசிரியர்களை சந்திக்கலாம். அவர்கள் எவ்வாறு பொங்கல் தயாரிக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எவ்வாறு பொங்கல் செய்கிறீர்கள் என்பதை எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம். குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி பொங்கல். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே சேர்ந்து KG to 12th வரைக்கும் பொங்கல் வைக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வைக்கிறது. ரொம்ப ஹாப்பியாக வைக்கிறோம். தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கல்லெல்லாம் அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி பொங்கி வருது அதுபோல் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் நல்லா பொங்கி வர மாதிரி எல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? உங்க பேர் சொல்லிட்டு உங்க வகுப்பு சொல்லிட்டு பேசுங்க. என் பேர் மகா மேம், 8th A. இன்னைக்கு இந்த பண்ணதுனால ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குங்க மேம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் இப்படி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணாங்க மேம், இந்த இப்பதான் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, நன்றி. ஹாப்பி பொங்கல். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் மேம். ஃபீல் பண்றீங்க? மேம் இந்த பொங்கல் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மேம். பார்க்கறதுக்கே ஒரே கலர்ஃபுல்லாக குழந்தைங்க வந்துட்டு வித் ஹாப்பினஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குங்க மேம். சார், இந்த பொங்கல் வந்து நம்ம சூரிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா தானே மேம்? எஸ் மேம், கண்டிப்பாக மேம். சார், இப்போ சூரிய கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்க போறீங்க? என்ன வேண்டி நம்மளுடைய மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம் மேம். நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்கூல்ல இது வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா? மேம் பட் அந்த விட இது வந்துட்டு ரொம்ப ஒரு கிளாஸ் வைஸா ரொம்ப கலர்ஃபுல்லா வந்துட்டு பண்ணியிருக்கிறோம் மேம். ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொங்கல் வந்து காமனா வைப்போம், ஆனா இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸா இருக்குது மேம் பாக்குறதுக்கு. மேம், இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. சுவையான பொங்கல் எப்படி மேம் செய்யறது? மேம் பொங்கல் வைக்கிறதுக்காக தெரியும், என்ன கேட்ட ஒரு அம்மாவா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மேம். மேம் அம்மாவா ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா மேம், ஸோ பொங்கல் வந்துட்டு முதல்ல இருந்துக்கு தேவையான அளவுக்கு பால் பொங்க வைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்ல? சார் நீங்க வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல. அது வருதா? இல்ல பொங்கலே. அக்கா வணக்கம். அக்கா இருக்கு வீடியோ கொடுத்துட்டி. அக்கா வணக்கம். அக்கா எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். இது மாதிரி வருஷம் நடக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வேலை செய்யும்போது ஒவ்வொரு நாள் கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுவோம், இந்த நாள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அங்கே வீட்டில் தனியாக கொண்டாடுறதுக்கும் போது ஃபீல் கிடையாது, இங்கே வந்து கொண்டாடும் போது ஒரு ஃபீலிங்காக ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இனி இதில் ஏதாவது சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கே மேம். இப்போ பொங்கல் வச்சுன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஜாலியாக இருக்குல்ல மேம். அதுக்கு அப்புறம் இன்னும் ஓகே, ரொம்ப சந்தோஷம் அக்கா. ஹாப்பி பொங்கல் அக்கா. ரொம்ப கேர்ள்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். என்ன பண்றீங்க? பொங்கல் வைக்கிறோம் மேம். எப்படி பொங்கல் வைக்கிறது? அடுப்பு முதல்ல பானையில் வைக்கணும் மேம். எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு? ஜாலியாக ஃபீல் பண்ணுறோம். டெய்லி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? எஸ் மேம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்ம பாடசாலையில பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழா, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக திருவிழா. இது நமக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் வந்து வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேரில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வசந்த காலத்தினுடைய திருவிழா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். எப்படி பொங்கல் வைக்கிறது தெரியுமா? ஃபஸ்ட்டு பானையை கழுவி அதில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணி கொதிக்க விடணும். அப்புறம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி போட்டு அதை கொதிக்க விட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அது பொங்க வரும்போது பொங்கல் சொல்லணும். அவ்வளோ வெல்லம் போட்டு பொங்கல் வச்சிடணும். சூப்பர் சூப்பர். என்ஜாய் யுவர் பொங்கல். ஹாப்பி பொங்கல். சத்தம் பண்ணுங்க. பொங்கல். எடுத்து 6 மாசம் ஆச்சு மிஸ், எடுத்து 6 மாசம் ஆச்சு. சூப்பர் சார். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 12th வந்து லாஸ்ட் இது வரைக்கும் வந்து இதுமாரி நடந்தது இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே ரொம்ப கோஆர்டினேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்குது.
தேங்க்யூ, என்ஜாய் யுவர் பொங்கல். ஓகே, தேங்க்யூ சார். இன்னைக்கு நம்ம பாடசாலையில் கோலாகலமாக பொங்கல் திருநாள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் ஒரு நாளை நாங்கள் ஒரு ஸ்கூலே கொண்டாடுறத பெருமையாக நினைக்கிறோம். பெரும்பாலும் காலேஜில் தான் இதை கொண்டாடுவாங்க. ஒரு தனியார் பள்ளியில் இவ்வளோ பெரிய விசேஷம் செய்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், நாங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ராஜ்குமார். சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். இந்த பள்ளியில் இந்த விழா வந்து சிறப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டாடுறது, மாணவர்களோட கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கறது மிக பெருமையாக இருக்குது. அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங். சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இது வந்து பொங்கல்ன்றது வந்து ஒரு தமிழர் விழா. இது வந்து மதத்தின் அடிப்படையில் செய்கிற விழா கிடையாது. இது வந்து ஒரு தமிழர் என்ற உணர்வோடு கொண்டாடப்படுகின்ற விழா. எல்லாம் நிர்வாகத்தின் சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், மாணவர்கள் பணியாளர்கள் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம நிறுவனம் நல்லா வளரட்டும். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் பிரதர். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எல்லாரும் கவர் ஆயிட்டாங்க. சொல்லுங்க. வணக்கம் ஆசிரியரே. இப்பொழுது நாங்கள் யோகா ஆசிரியரை நம்மளுடைய பொங்கல் திருவிழா பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியரே, எவ்வாறு ஃபீல் பண்றீங்க? நல்லா போயிட்டு இருக்கு பொங்கல் ஃபங்க்ஷன். எல்லா டீச்சர்ஸும் இது மாதிரி ஒரு கிளாஸாக வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொங்கல் டே செலிப்ரேஷன் வித் இதோட சேர்ந்து எங்களுடைய கம்பைன் பண்ண ப்ரேயரோடு சேர்ந்து எங்கள் 10th 12th பசங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்னும் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா RMLA மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப இது வரைக்குமே நான் வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, ஆனால் இந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், இந்த பொங்கல் திருநாள் வந்து நீங்கள் சாமி கிட்ட என்ன கேட்குறீங்க? என்ன வேண்டிக்கொள்றீங்க? என்ன வேண்டியதுன்னா விவசாயிகள் நல்லா இருக்குன்னு தான். ஏன்னா எனக்கு விவசாயிகள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து லோரி ஃபெஸ்டிவலாக பஞ்சாபில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேவா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தை 1 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? நன்றி ஆசிரியரே. நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொங்கல்லாம் நடத்தி செய்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இது நடந்திருக்கா நம்ம ஸ்கூல்ல? எல்லாமே பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம் மேம். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பயுமே ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது மேம். நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க மேம். அது இல்லாத உரியடி இருக்கு, டிராமா இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு மேம். அதான் சந்தோஷமா இருக்கு. வெரி குட். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் சமத்துவ பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். லயோலா ஸ்கூல் சார்பாக நம்ம சமத்துவ பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். மேம், இந்த நிகழ்வு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் மேம். ஹாப்பி பொங்கல். 2 minutes later, what is your experience of yes.
போதுமா ஃபோட்டோஸ்லாம் போய் ஃபாதரை பார்த்துட்டு செல் வைங்க. ஓகே மிஸ். கம்மியாக போட்டீங்களா? அதே அரிசி தான் கம்மி பண்ணிப்பா ராயவங்க இருக்கிற அதை பஸ்
ஓகேப்பா, தேங்க்யூப்பா. வெயிட் பண்ணுப்பா. பொங்கல் சாப்பிட்டுப்பாங்க வந்து அப்புறமா. சார் இவர் ஆல்ரெடி டெக்கரேட்டர் வருவோம் நாங்கள். வேணுங்கம்மா கொம்புல கொஞ்சம் தடவை விடுமா தலைதான் விடு இல்லை கொம்பு வேணாம் இது வேணாம் விடு சும்மா சமயம் அப்படியே வரலாம் அதில் வை கொம்பு தானே பேசலாம் அப்படி போயிடலாம். ஒரு ஷார்ட் பையனுக்கு வெரி குட். நான் வெரி குட் சொன்னேன். நல்ல பிள்ளை நீ. சாப் 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 சாப். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் ஆசிரியம்மா. ஆசிரியர், இன்னைக்கு நம்ம பாடசாலையில் வந்து பொங்கல் திருநாள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நம்ம திருவண்ணாமலை பகுதியில், அதுவும் குறிப்பாக நம்ம ஆரம் லயோலா பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு புதுமையான முறையில் மாணவர்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த பொங்கல் விழாவாக சமத்துவ பொங்கலாக கொண்டாடி மகிழ்வதற்கு நிர்வாகம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதன் வகையில் இந்த ஏற்பாடுகள்லாம் முன்னேற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குமா? சார், இது வரைக்கும் நம்ம பாடசாலையில் இப்படி நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் யாருக்காக அர்ப்பணிக்கிறீங்க? மாணவர்களுக்காக தான். நிர்வாகம் மாணவர்கள் வந்து உற்சாகமாக வந்து இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழணும். இன்னும் வரும் காலங்களில் சிறப்பாக கொண்டாடணும், இந்த வழிமுறைலாம் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு போல் இந்த ஏற்பாடு, இந்த ஆண்டு போல் இந்த ஏற்பாடு வந்து சென்ற ஆண்டுகளாக அவ்வளோவா நடந்ததாக எனக்கு தெரியல. நான் கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். அதனால் சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு தெரிகிறது. பிள்ளைகள்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போட சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கொண்டாடி மகிழணும்னு வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி நன்றி. இவங்க தான் முக்கியமான கெஸ்ட். சொல்லி மாடு கோமாதான்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம பொட்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சுருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம்மா, இங்கே தமிழருடைய பாரம்பரிய பண்டிகைகளில் முக்கியமாக சொல்கிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். இது உழவர்கள் திருநாள் என்று நமக்கு தை மாதம் 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது, தைப்பொங்கலை அடுத்து. இந்த உழவர் திருநாளில் வந்து உழவர்களுக்கு உற்றதுணையாக இருக்கிற இந்த மாடுகளுக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம பகுதி எல்லாமே இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லி பொங்கல் வைத்து அதுக்கு அலங்காரம் செய்து குங்குமம் பொட்டெல்லாம் இட்டு சிறப்பாக கொண்டாடுற வழக்கம் நம்ம பகுதியில் இருக்குது. இந்த ஆண்டு நம்ம பள்ளியிலேயே இந்த வழக்கத்தை கடைபிடிக்கணுன்றதை நிர்வாக சார்பாக இது தெரிவித்ததுனால இந்த ஏற்பாடு செய்து இந்த மாடுகளுக்கெல்லாம் இந்த அலங்காரம் செய்து இந்த பொங்கல் வந்து பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ற நோக்கத்தில் இந்த மாட்டுப் பொங்கலை நம்ம பள்ளியில் கொண்டாடுறதுக்கு இந்த ஆண்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம நிர்வாகத்துக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துருக்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி தந்தை. நன்றி. ரியலிஸ்டிக்காக இருங்க, ரியலிஸ்டிக்காக. பிள்ளையர் சார் வேஸ்ட்டு
ரெண்டு கையில வாங்க. அப்படியே அப்படி வாங்க. மூவ் பண்ணுங்க. அப்படியே வாங்க. வாங்க வாங்க. அங்க நில்லுங்க அப்படியே. ஆமா. Wow, you are very intelligent girl. Super. Good. Waiting. Last 1 minute. Sir. Rest they will distribute. Thank you.
எக்ஸ்ட்ரா மில்க் எக்ஸ்ட்ரா நெய் குட் மார்னிங் ஃபாதர். ஃபாதர், எங்களுக்காக ஒரு சில நியூஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு பொங்கலை பற்றி. Pongal is a Tamil cultural festival, and we as a Loyola family, we are proud to celebrate this Pongal festival. Though all the farmers are not here, we are representing the farmers, and we wish all our farmers good health, good crops, and all prosperity in their lives. நன்றி தந்தையே.